நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய மக்களே, கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட பேசும்படி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பலன் உண்டாகத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனோடு வரட்டும் ஐயா. சம்பட்டியை போல உடைய வார்த்தைகள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே ஊன்கள் எல்லாம் ஆண்டவரை ஊடுருவை செய்யத்தக்கதான் நம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும். கிருபை பொருந்தின வார்த்தைகள் கடந்து வரட்டும். எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்கப்பட்டதான இந்த வேதப்பதினுடைய பின்னணியத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், சவுல் மரித்ததற்கு பிறகு நடக்கிற ஒரு சம்பவத்தை இங்கு நாம் எழுதப்பட்டிருக்கிறது. சவுலுடைய குமாரன் ஆகிய இஸ்போசேத் என்று சொல்லப்படுகிறவன் ராஜ்யத்திற்கு வந்து விடுகிறான். 2 வருடம் அவன் ஆளுகை செய்கிறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நெடுநாள் யுத்தம் ஒரு 5 வருட யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிறகு முழு தேசத்தையும், இஸ்ரவேல் தேசத்தையும் தாவீது தன் கைக்குள் கொண்டு வந்து விடுகிறான். அதிலே பலனடைகிறான். ஒவ்வொன்றாக அந்த போராட்டத்தில் அவன் பலனடைந்து முழு தேசத்தையும் தன் கைக்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறான். இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நெடுநாள் யுத்தம் என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நெடுநாள் யுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வரவர பலப்படுவதற்கு காரணம், அவன் ஆரம்பத்திலிருந்தே பல போராட்டங்களை சந்தித்து வந்திருக்கிறான். பல பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறான். பல யுத்தங்களை அவன் சந்தித்து வந்திருக்கிறான். அதிலிருந்து அவன் ஒவ்வொன்றாக அந்த யுத்தத்திலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் ஜெயித்து அவன் வருகிற நாட்களில் தான் அவன் வரவர பலப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்திலே பலனடைகிறான், தேசத்திலே பலனடைகிறான், ஆவிக்குரிய நிலையிலும் அவன் பலப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பலப்பட வேண்டியது அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. 2 காரியத்தை இங்கு நாம் கவனித்தோம். ஒன்று, தாவீது வரவர பலப்படுகிறான், ஆனால் சவுலின் குடும்பத்தார் வரவர பலவீனப்பட்டு போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவத்திலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று இதோடு கூட உண்மைப்படுத்தி பார்க்க வேண்டும். தாவீதின் குடும்பத்தை போல அல்லது தாவீதை போல நம்ம ஒவ்வொரு நாளும் பலனடைந்து வருகிறோமா, அல்லது சவுலின் குடும்பத்தை போல ஒவ்வொரு நாளும் பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டியது. அன்பான தேவனுடைய மக்களே, தாவீது பலப்படுவதற்கான ஒரு சில காரணங்கள் உண்டு. அவர் எல்லா நிலையிலும் பலனடைந்து வருவதற்கு காரணம் ஒன்று. எனக்கு அன்பானவர்களே, அதிலே கோலியாத்தினுடைய யுத்தத்திலே அவனை வைத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவன் எப்படி ஆரம்பத்திலிருந்தே பலப்பட்டு வந்தான் என்பதை குறித்து நான் பார்க்க முடியும். 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே 11ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கிறோம்.
சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோலியாத் வந்து நிற்கிறான். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அவன் போட்டிருந்த கவசங்கள், அவனுடைய கம்பீரமான குரல், அவனுடைய தோரணை, அவனுடைய எல்லா கவசங்களையும் பார்த்து அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிரட்டுகிற, கர்ச்சிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில தான் தாவீது அவனுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து விட்டு வரும்படி அனுப்புகிறார். வருகிறான், இங்கே நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறான். கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்து என்ன விஷயம் என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது விவரத்தை சொல்லுகிறார்கள். இவனை எதிர்ப்பதற்கு நான் போகிறேன், இவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். எப்படி முடியும்? இல்லை, நான் போகிறேன் என்று சொல்லுகிறான். சவுலிடத்திலே அவனை கொண்டு போய் விடுகிறார்கள். சவுல் அவனை பார்த்து கேட்கிறான், இளைஞன், அவன் சிறு வயதிலிருந்து யுத்த வீரனப்பா, உன்னால முடியாது என்று சொல்லுகிறான். அப்பொழுது சொல்லுகிறான், அஞ்சாவே, நான் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு முறை சிங்கம் வந்து ஆட்டை பிடித்துக் கொண்டு போனது. ஒரு முறை கரடி வந்து ஆட்டை பிடித்துக் கொண்டு போனது. நான் பின்னே தொடர்ந்து போய் அவைகளுடைய வாய்களுக்கு இந்த ஆட்டை தப்புவித்து நின்றேன். சிங்கமும் கரடியின் மேல் பாய்கிற போது அவருடைய தாடைகளை பிடித்து அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கங்களையும் கரடியையும் அடித்துக் கொண்டு போட்ட நான் இந்த பெலிஸ்தனை கொள்வது எம்மாத்திரம்? சிங்கங்களின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். அந்த வசனம் தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இவன் பலப்படுவதற்கு அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அங்கே வாசிக்கும் பொழுது 37ஆம் வசனம், 1 சாமுவேல் 17:37 வாசிக்கிறோம். இன்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். சிங்கங்களுடைய கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த அந்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை நன்றாக நீங்கள் கவனித்து பாருங்கள். இவருக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை இவன் சொல்லுகிறான். ஆண்டவர் என்னை தப்புவித்தார், ஆண்டவர் என்னை ரட்சித்தார், ஆண்டவர் என்னை விடுவித்தார், ஆகவே இதிலும் என்னை விடுவிப்பார், இதிலும் என்னை தப்புவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவன் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய மக்களே, நீங்களும் நானும் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து வருகிறோம், பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறோம். நம்முடைய போராட்டங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் முன்பாக ஆண்டவர் நம்மை தப்புவித்த காரியங்கள் உண்டு, நம்மை ரட்சித்த காரியங்கள் உண்டு, நம்மை பாதுகாத்த காரியங்கள் உண்டு, நம்மை விடுவித்த காரியங்கள் உண்டு. அந்த காரியங்களை முன்னிலை வைத்து இந்த பிரச்சனையில் என்னை தப்புவிக்க என் ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் நான் நிற்போம் என்று சொன்னால் தாவீதை போல பலப்பட முடியும், தாவீதை போல வர வர பலனடைய முடியும். எனக்கு அன்பானவர்களே, அவன் கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து பார்க்கிறான், ஆண்டவர் செய்த அற்புதத்தை நினைத்து பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்த சம்பவத்தை
நினைத்து பார்த்தனாலதான் யோர்தானும் பின்னிட்டு திரும்புவதற்கு முடியும் என்று சொல்லி விசுவாசித்தார். செங்கடல் பிளக்கும் என்று சொன்னால் யோர்தானும் பிளக்கும். என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியங்களை செய்திருக்கிறனாலே இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார், இந்த பிரச்சனையை மாற்றுவா என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, தாவீதுக்கு அதுதான் நம்பிக்கை. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்தவர் ஏன் இந்த பெருசனுடைய கைக்கு என்னை தப்புவிக்க மாட்டார்? நிச்சயம் தப்புவிப்பா என்ற ஒரு நம்பிக்கையிலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, நன்றாக கவனிங்க. 38, 39 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்திவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அந்த வஸ்திரங்கள் எல்லாம் போட்டு விட்டான். சவுல் தன்னுடைய போர் வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி வைத்தான், போர் கவசங்களை கொடுத்தான், பட்டயத்தையும் கொடுத்தான், தலைச்சீராவை கொடுத்து விட்டு, போப்பா நீ போய் யுத்தம் பண்ணு, நீ சொல்லுகிறதை பார்த்தால் எனக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது, போ என்று சொல்லி அனுப்புகிறார். நன்றாக கவனிங்க. அந்த யுத்த கவசங்கள் எல்லாம் போட்ட பிறகு தாவீதுக்கு அதிலே பழக்கம் இல்லை. தாவீதுக்கு அதிலே பழக்கம் இல்லை. அவனுடைய பழக்கம் எல்லாம் மேலே பார்ப்பதுதான், ஆண்டவருடைய ஒத்தாசையை பார்ப்பதுதான் அவனுக்கு பழக்கம். ஆண்டவருடைய உதவியை நம்புகிறதான் அவனுக்கு பழக்கம். ஆண்டவரை சார்ந்து கொள்வதுதான் அவனுக்கு பழக்கம். ஆண்டவரோடு நடக்கிறதான் அவனுக்கு பழக்கம். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறதான் அவனுக்கு பழக்கம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதான் அவனுக்கு பழக்கம். ராஜாவையோ, ராஜா கொடுக்கிற பலத்தையோ, ராஜா கொடுக்கிற தைரியத்தையோ, அவர் கொடுக்கிற பட்டயத்தையோ, அவர் கொடுக்கிறதான தைரியமான வார்த்தைகளையோ நம்பி இறங்குவதற்கு இவனுக்கு பழக்கம் இல்லை. அப்படி காரியத்தில் இவனுக்கு பழக்கமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் என்ன பழக்கம் இருக்கிறது? என்ன பழக்கம் இருக்கிறது? ஒரு பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நாம் செய்கிறதான காரியங்கள் என்ன? நம்முடைய பழக்கம் என்ன? ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாம் அவரை பார்த்து விடலாம், இவரை சந்தித்து விடலாம், இவரை கேட்டு விடலாம், இவரை சார்ந்து கொள்ளலாம், இவர் எனக்கு உதவி செய்வார், அவங்க எனக்கு வருவார்கள், இங்கே எனக்கு கிடைக்கும், அங்கே எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து சார்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறான், இதில் எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி. இதில் எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி அவன் செய்கிறதை பாருங்க. நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு கூட நான் போய் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கையோடு கூட நான் போய் இதில் நான் போராட முடியாது என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை தூக்கி எறிந்தான். கவசத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை தூக்கி எறிந்தான். பட்டயத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை தூக்கி எறிந்தான். சங்கீத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே 46ஆம் சங்கீதத்திலே, அங்கே 44ஆம் சங்கீதத்திலே அங்க வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்திலே, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை என்று சொல்லுகிறார். என் வில்லையை நான் நம்ப மாட்டேன், என் பட்டயம் என்னை ரட்சிக்காது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வில் இருந்தாலும் பட்டயம் இருந்தாலும் அது என்னை ரட்சிக்காது என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார், எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் தான் எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆகவேதான் கோலியாத்திற்கும் தான் இருக்கும்போது எல்லாவற்றையும் களைந்து விட்டு வெறும் கூழான் கல்லை எடுத்துக்கொண்டு போகிறான். ஒரே ஒரு கல்லை வைத்து அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகிறான். அந்த பெலிஸ்தனை பார்த்து
நாம் சொல்லுகிற வார்த்தை 41 சாமுவேல் 17:45 வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதுடைய நம்பிக்கையெல்லாம் பார்க்கணும், அவனுடைய நடவடிக்கைகளை நீ பார்க்க வேண்டும் என கண்பானவர்களே. அவன் வர வர பலப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த யுத்தத்தில் அவனுடைய செய்கிற காரியமெல்லாம் நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும். அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடு வருகிற, நான் அப்படி வரல, நீ நிந்தித்தியே இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாயிருக்கிற சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமத்தில் என்னோடு கூட நான் வருகிறேன் என்று சொல்லுங்க. அவனுடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிறான், ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிறான், ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறான், ஆண்டவரை சார்ந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அவன் வர வர பலப்படுகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த கவன் கல்லை ஒரு கல்லை வைத்து எரிகிறான், அது நெற்றியிலே படுகிறது, ஆனால் முகங்குப்புற விழுகிறான். கவன்களை வைத்து எரியும் பொழுது அடிக்கிற அடியில அப்படி பின்னாலே தள்ளும், கீழே போய் பின்னால விழுவார்கள். ஆனால் இவன் முன்னால அந்த கோலியாத் முகங்குப்புற விழுகிறான் என்று சொன்னால் பின்னால இருந்து ஆண்டவர் அவனை அடிக்கிறார் என்றுதான் நாம் அறிந்தோம். அப்படிதான் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நீ கர்த்தரை முழுமையாக சார்ந்து கொண்டு கர்த்தரை முழுமையாக நம்பி நீ போராட்டத்தில் இறங்குவாய் என்று சொன்னார், உனக்கு இருக்கிற பிரச்சனையில் இறங்குவாய் என்று சொன்னார், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நிச்சயமாகவே உனக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான் நடந்தது எனக்கு அன்பானவர்களே. காரணம், அவருடைய நம்பிக்கை அப்படிதான் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அங்கே 11 வசனத்துல நடுங்கினார்கள், சவுலும் இராணுவமும் நடுங்கினது. கோலியாத்தை பார்த்து, அவனுடைய கவசங்களை பார்த்து, அவனுடைய தோரணையை பார்த்து, கர்ச்சிப்பை பார்த்து நடுங்கியது. காரணம், அவர்கள் பார்த்த பார்வை எப்படி இருந்தது. ஆனால் தாவீது பார்த்த பார்வை, முதலாவது தனக்குள் இருக்கிற இயேசுவை பார்க்கிறான், தன்னோடு இருக்கிற இயேசுவை பார்க்கிறான். அடுத்து அந்த கோலியாத்தை பார்க்கிறான். அவனுக்கு அது தூசி மாதிரி தெரிகிறது, தூசி மாதிரி தெரிகிறது. இன்றைக்கு நாம் எல்லாருமே பிரச்சனைகளை தான் பார்க்கிறோம், நமக்குள்ள இருக்கிற இயேசுவை யாரும் பார்ப்பதில்லை, நம்மோடு இருக்கிற இயேசுவை யாரும் பார்ப்பதில்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை நீங்க சரியாய் பார்ப்பீர் என்று சொன்னால் முன்னால் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், அது லெகுவாக தெரியும். தாவீது அதை தான் செய்தான், தனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்தனால தான் சொல்லுகிறான். அங்கே 46 வசனத்தை நீங்க கவனிக்கிறேன் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17:46 சொல்லுகிறான் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்புக் கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தனுடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறான். நன்றாக கவனித்து பாருங்கள். சொல்லுகிற வார்த்தையிலே ஆண்டவர் எந்த அளவிற்கு கனப்படுத்தி கொண்டு போகிறான் என்று சொல்லி பாருங்கள். எல்லா அவனுடைய நடவடிக்கைகளிலும் இயேசுவை அவன் கனப்படுத்தி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். பூமியிலே இஸ்ரவேலிலே ஒருவர் உண்டு, பூலோகத்தார் எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை, தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். அப்ப தேவன் இவனோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்தி காட்டுகிறான், இருக்கிறான் என்பதை நிரூபித்து காட்டுகிறான். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் தேவனையே சார்ந்து கொண்டிருக்கிறது. இவனுடைய ஒவ்வொருடைய நடவடிக்கையும் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சர்வசாதாரணமாக
கோலியாத்தை முறியடித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில வருகிற நெடுநாள் யுத்தம், நெடுநாள் யுத்தத்திலே நீங்களும் நானும் வர வர பலப்பட்டு கொண்டிருக்கிறோமா, பலவீனப்பட்டு கொண்டு போயிருக்கிறோமா என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை பலவீனப்பட்டு கொண்டு போயிருப்பீர் என்று சொன்னால் ஏன் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் கவனிக்க வேண்டும். சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டதற்கு காரணம் சவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதான குறைபாடுகள், தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள், தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மைகள், துணிகரமாய் செய்த ஒரு காரியங்கள், அவர் சொன்னதை செய்யாமல் இவன் இஷ்டத்திற்கு செய்கிற காரியங்கள், தாவீதை எப்படியாக கொலை செய்து விட வேண்டும் என்று காய்மகாரத்திலே பொறாமையிலே அவனை துரத்தி கொண்டு வந்த காரியங்கள் எல்லாமே அவனுடைய பலவீனத்திற்கு ஒரு காரணமாய் மாறிவிட்டது. அவன் பலவீனப்படுவதற்கு காரணமாய் மாறிவிட்டது. அவன் குடும்பமே பலவீனப்படுவதற்கு காரணமாய் மாறிவிட்டது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். தேவனுக்கு பிடிக்காத காரியத்திலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம் என்று சொன்னார். அல்லது பாவக்கிரியை நம்மளோடு வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த போராட்டத்திலே நாம் வெற்றி பெற முடியாது. உங்களோடு என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறதான அந்த போராட்டத்திலே ஜெயம் பெற முடியாது. குடும்பத்தில் இருக்கலாம் பிரச்சனை, வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாபார ஸ்தலத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வருமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். எந்த போராட்டங்களாக இருந்தாலும் உன்னால் அதிலிருந்து ஜெயம் பெற முடியாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நமக்குள்ளே ஏதோ ஒரு சில சம்பவங்கள் நமக்குள்ளே இருக்கிறனால்தான் பலவீனப்பட்டு போய்விடுகிறோம். அதை கண்டு நாம் சோர்ந்து விடுகிறோம், பலவீனப்பட்டு போய்விடுகிறோம். என அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் பலனடைய வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். தாவீது வர வர பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வர வர பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி யோசித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய சுயத்தையோ, தன்னுடைய திறமையோ, தன்னுடைய பேக்ரவுண்டையோ அவன் எதிர்பார்த்து நிற்கதை பார்க்க முடியாது. சங்கீதத்திலே அவன் எழுதுகிறான், 20ஆம் சங்கீதத்திலே 7வது வசனம் 8வது வசனத்திலே அங்கு எழுதும் பொழுது அழகாக அங்கு எழுதி வைத்திருக்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகாக எழுதி வைத்திருக்கிறார். சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்று. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஒருவேளை உங்களுடைய பின்னணியை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கலாம். தொழில் இருக்கிறது, வேலை இருக்கிறது, பிழைப்புக்கான வழிகள் இருக்கிறது, பேங்க்ல பணம் இருக்கிறது, சொத்து சுகம் இருக்கிறது என்று சொல்லி அதை நம்பிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதை நம்பி வாழ்வதனாலே நாம் ஏமாற்றத்தை அடைய முடியும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு அனுபவம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நம்பிக்கை எல்லாம் அவருடைய பிழைப்பு காரியங்களிலே, அவருடைய வருமான காரியங்களிலே, சொத்து காரியங்களில் இருந்தது. ஆனா சங்கீத தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதனால சொல்லுகிறார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி. என் அன்பு தேவப்பிள்ளையே, நீ கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவாய் என்று சொன்னார், கர்த்தரை சார்ந்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார், அந்த போராட்டத்தில் நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி, அந்த
போராட்டம் உன்னை பலவீனப்படுத்தி விட முடியாது. அந்த போராட்டம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ உலகத்தை சார்ந்து வாழ்வாய் என்று சொன்னார். உலகத்தின் காரியங்களை நீ சார்ந்து வாழ்வாய் என்று சொன்னார். உலகத்தினுடைய மக்களை சார்ந்து வாழ்வாய் என்று சொன்னார். நீ எழுந்து நிற்குவது அது முடியாத காரியம் என கண்பானது. ஆகவேதான் இங்கே வாசிக்கிறோம், சவுலினுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டது என்று சொல்லப்பட்டது. அவர்கள் சார்ந்து கொண்டதெல்லாம் சுயத்தையும் பலத்தையும், குதிரையையும் ரதங்களையும், தன்னுடைய பாவ காரியங்களிலும் விழுந்து கொண்டிருக்கிறனால்தான் அவன் பலவீனப்பட்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தாவீது முழுமையாகவே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை எதிர்பார்த்து வாழ்கிறார். அதனால தான் அவர் பலனடைந்தார். வருகிற எல்லா போராட்டத்திலும் அவர் வெற்றி பெற்றார். என்ன பிரச்சனை வந்தால் எல்லா பிரச்சனையும் அவர் சமாளித்து கொண்டு போவதற்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார். அதற்கேற்ற கிருபையை கொடுத்தார். அதற்குரிய அறிவை கொடுத்தார், திறமையை கொடுத்தார். இப்பொழுது தேசத்தையே சுதந்திரித்துக் கொள்ளுகிற அளவிற்கு அவன் பலனாய் மாறிவிட்டான், பலசாலியாய் மாறிவிட்டான். நல்ல ஒரு பலமான நின்று கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு பலத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என்ன கண்பானவர்களே, உங்களுக்கு இருக்கிறது போராட்டம் உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? கடந்த வாரத்தில் பார்த்தோம், ஒரு சில ஜாதிகள் விடப்பட்டிருந்தது என்று சொல்லி உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களை பழக்குவிப்பதற்காகவும் யுத்தத்திலே பழக்குவிப்பதற்காகவும் என்று சொல்லி பார்த்தோம். நான் இந்த நாளிலே அந்த யுத்தத்திலே நாம் பலவீனப்பட்டு போகிறோமா அல்லது பலனடைந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளையே, நன்றாக கவனித்துப்பார். தாவீது பலப்படுவதற்கு காரணம் உண்டு. சவுலினுடைய குடும்பம் பலவீனப்பட்டதற்கும் காரணம் உண்டு. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்க்கையும் சற்று நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னார். நாம் பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா, பலனடைந்து கொண்டிருக்கிறோமா என்பதை கவனிக்க முடியும். ஒருவேளை பலவீனப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்று சொன்னார், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. இயேசுவே, நான் என்னுடைய பலத்தை நம்பி வாழ்ந்து விட்டேன், என்னுடைய சுயத்தை நம்பி வாழ்ந்து விட்டேன், என்னுடைய சத்துவத்தை நம்பி வாழ்ந்து விட்டேன், எனக்கு இருக்கிற திறமையை நம்பி நான் வாழ்ந்து விட்டேன், எனக்கு இருக்கிறதான வசதி வாய்ப்புகளை அல்லது வேலை தொழில் இந்த காரியங்களை நம்பி நான் வாழ்ந்து விட்டேன். என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்பீர் என்று சொன்னார். என்னால முடியாது என்று சொன்ன நேரத்திலே உனக்கு ஆண்டவர் உதவி செய்ய வருவார். உன்னை தூக்கிவிட வருவார். உன்னை ஆசீர்வதிக்க வருவார். உனக்கு உதவி செய்ய வருவார். உன்னை பலப்படுத்தும்படியாகி வருவார். கண்பானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தாவீதுடைய வாழ்க்கை இருந்தது. ஆகவே பலனடைந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் பலப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்க பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்த போகிறார். என்னென்ன சூழ்நிலை பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஒருவேளை சத்ருவானம் கொண்டு வந்த போராட்டங்களிலே பலவீனப்பட்டு இருக்கலாம். சத்ருவானம் கொண்டு வந்ததான பொருளாதார பிரச்சனை பலவீனப்பட்டு இருக்கலாம். குடும்பத்தில் பலவீனப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் அந்த பலவீனங்களை மாற்றி உங்களை பலப்படுத்த போகிறார். உங்களை பலப்படுத்த போகிறார். கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நன்றாக கவனிங்க. ஒரு சிறு காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். சிறு காரியத்தை நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தாவீது வர வர பலத்தான். நெடுநாள் யுத்தத்திலே
சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டது. ஆகவே தொடர்ந்து இருக்கிறதான போராட்டங்களிலே நீ பலனடைய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஒப்புக் கொடுப்போமா? பலவீனமாயிருக்கிற தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடு. ஆண்டவரை, நான் என்னை நம்பியிருந்தேன், என் சுயத்தை நம்பியிருந்தேன், என மன்னியும் என்று சொல்லுவேன் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தருடைய பலப்படுத்த போகிறார். கண்களை விட செபிப்போமா? கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தருமையான வேளையில விசேஷமாக நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த நெடுநாள் யுத்தத்திலே தாவீது வர வர பலப்பட்டான், சவுலின் குடும்பமும் வர வர பலவீனப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீது பலப்படுவதற்கான காரணத்தை நாங்கள் பார்த்தோம். அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தான் என்று சொல்லி. சவுலின் குடும்பம் பலவீனப்பட்டதற்கு காரணத்தை பார்த்தோம். அவன் கர்த்தரை சாராமல் தன்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சுயத்தையும் பலத்தையும் மற்றும் பாவ காரியத்தில் விழுந்திருந்தனாலே அவன் பலவீனப்பட்டு போனான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சுயத்தை நாங்கள் சார்ந்திருப்போம் என்று சொன்னார். ஒருவேளை நாங்கள் பாவத்தில் இருந்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவரே, வருகிறதான பிரச்சனைகளை எங்களால் எதிர்கொள்ள முடியாதபடி பலவீனப்பட்டு போகிறோம், எங்களை மன்னியும் என்று சொல்லி கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறையா. வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுவீராக. வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பலவீனங்களை எடுத்துக் போடுவீராக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு புதிய பலன் அவர்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. புதிய சத்துவம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாத பிள்ளைகளை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். என்னென்ன காரியத்தில் பலவீனமாக இருக்கிறார்களோ, ஒருவேளை வியாதியில் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஆண்டவர் பலன் தருவீராக. போராட்டங்கள் மாறட்டும். நம்முடைய பிள்ளைகள் தாவீதை போல வர வர பலனடைகிற பிள்ளைகளாய் இருக்கட்டும். சமுதாயத்திலே பலப்படட்டும். ஆண்டவரே, அந்தஸ்திலே உயர்த்தப்படட்டும், கனப்படுத்தப்படட்டும், மேன்மை அடையும். எப்படி தாவீது தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார், அதுபோல சுதந்திரிக்கும்படியான பலத்தை கொடுக்கிறார். ஆசீர்வதி. யாரெல்லாம் என்ன தேவையோடு இருக்கிறார்களோ தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. காரியங்களை பொறுப்பெடுத்தும் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரிக்கணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தையும் தேச தலைவர்களையும் நீ ஆசீர்வதி. தேவ கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம், பொறுப்பெடுத்தும் தாழ்த்திவிட கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தாவீதை போல வர வர பலனடைகள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை